எனக்கு வந்து பெருசா டிவிக்கு கட்சியை பத்தி இல்லை. இந்த வருஷம் இருக்கும், அடுத்த வருஷம் இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். இதுதான் முதல் மற்றும் கடைசி மாடன்னு நான் நினைக்கிறேன். இவர் அவ்வளோ பெரிய 200 கோடியை விட்டுட்டு இன்னைக்கு வர சொல்ல வந்துக்கிட்டு அவருக்கு 200 கோடி வச்சு வாழ தெரியாம இருக்குது. மக்களுக்காண்டி வர பல விமர்சனங்கள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா 2026ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். அதாவது வந்து அவங்க தொண்டர்கள் வேணா, அவங்க ரசிகர்கள் வேணா கண்ணை மூடிட்டு நாங்கள் தான் சிஎம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா டேட்டு மாற்றினா என்ன மாற்றலைன்னா என்ன, அந்த மாநாடு வந்து சுத்தமாக ஒரு வேஸ்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து மக்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து ஒழுங்கான படமே கொடுக்குறது கிடையாது. ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஒரு 4 படமாகவே நம்பி படம் பார்க்க போய் டிக்கெட்லாம் வேஸ்ட்டு தான். இதே மாதிரியான ஒரு ஆட்சி தான் அவர் இன்கேஸ் வந்தால் கூட கொடுப்பாரு. அவரை நம்பி எந்த விதமான பிரோஜனம் கிடையாது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அவர் இன்னும் பில்ட் பண்ணல. அதுக்கப்புறம் தான் அவர் உள்ளக்க வந்து எல்லாமே பண்ணியிருந்துருக்கணும். உதாரணத்துக்கு என்ன சொல்ல போனால், அவரோட படத்துக்கு நீங்களே போயிருப்பீங்க, நானும் போயிருப்போம். அவரோட படத்துக்கு ஒரு 2000 3000 டிக்கெட் விற்கிது. அவர் அதையே சரி பண்ணாமல் வராது. இப்போ நாளை பின்ன நான் ஊரில் ஒழிக்க போகிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறதுக்கு வந்து 1% கூட அருகதை கிடையாது. ஏன்னா இதை அந்த டிக்கெட் ரேட்டு 100 ரூபா டிக்கெட்டை வாங்கி அவரோட ஃபேன்ஸ் தான் வராங்க. ஃபஸ்ட் நாள் யார் அவர் ஃபேன்ஸ் தான் வராங்க. அவங்களுக்கே அதை வந்து 100 மடங்கு 200 மடங்கு 2000 3000 சொல்லி கொடுக்குற ஒரு கூட்டமைப்புக்குள்ள தான் அவர் இருக்கார். அவருக்கு தெரிஞ்சு நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ, இன்கேஸ் வந்து நாளைக்கு வந்து அவர் வந்து கட்சிக்கு போனாலும் இதே மாதிரி எனக்கு தெரியாது, ஊழல் நடக்கிறது எனக்கு தெரியாது, சாரி ப்ரோ, வெரி ராங் ப்ரோ அப்படி தான் சொல்லுவார். அதனால் எனக்கு வந்து அது அந்த ஒருத்தர் கூட ஒரு மேடை பேச்சாளர் கூட சொன்னார்ல, அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னு, அவரை வச்சுக்கிட்டு ஊசியானது ஏதோ காய் நகர்த்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. மற்றபடி என்னோடய ஓட்டு வந்து நான் அவருக்கு போட மாட்டேன். எனக்கு அந்த மாநாடு நல்லா இருந்தாலும் சரி, நாசமாக போனாலும் சரி. கூட்டத்தை தான் அவரை பார்க்க போகிறாங்க. சிரஞ்சீவி தான் பார்க்க போனாங்க, விஜயகாந்தி தான் பார்க்க வந்தாங்க. யாரும் ஜெயிக்க வைக்கல. இல்லை பவன் கல்யாண் சில விஷயங்கள் பண்ணார், அதனால் ஜெயிச்சார். போன கட்டான கூட்டணி அமைச்சுன்னு. இப்போ இவங்க சீமானோட சேர்ந்துருந்தாங்க கூட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்திருக்கும். சீமான்னு நான் சொல்கிறேன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அவர் என்ன பண்ண போகிறான்னு அவருக்கு தெரியும். அந்த மாதிரி எனக்கு வந்து பெருசாக டிவிக்கு கட்சியை பற்றி இல்லை. இந்த வருஷம் இருக்கும், அடுத்த வருஷம் இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். இதுதான் முதல் மற்றும் கடைசி மாடன்னு நான் நினைக்கிறேன். ரேட்டு மாறதுக்கு வந்து 25 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது கேப்டன் பிறந்தநாளாகவும் இருந்துச்சு. ப்ளஸ் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. அதில் போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் சொல்லிக்கிட்டு நேற்று மீட்டிங் நடந்துச்சு. அதில் வந்து இப்போ 22ஆம் தேதி மாற்றிருக்காங்க. பந்தோபஸ்து இல்லைங்க சொல்ல மாற்றினா ஆகணும். ப்ளஸ் மாநாடுங்கிறது வந்து கேப்டன் பிறந்தநாள் அதுமா கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் டேட்டு மாறிட்டு, ஆனால் மாநாடு வந்து விக்ரவாண்டியோட மதுரையில் வந்து கொஞ்சம் சிறப்பாக நடக்கும். ஏன்னா மதுரை மக்களுங்கிறது வந்து அழகரை எவ்வளோ விரும்புகிறாங்களோ அதே மாதிரி நம்ம டிவிக்கு மக்களையும் விரும்புவாங்க. சுற்றி எல்லா மக்களும் போவாங்க. எனக்குமே ஊர் திருநெல்வேலி தான், நானுமே அங்கே போய் கலந்துக்கிடுவேன். விக்ரவாண்டி தான் போக முடியல, ப்ளஸ் இதுக்கு போய் கண்டிப்பாக கலந்துக்கிடுவேன். மாநாடு எப்பவும் போல சிறப்பாக நடக்கும். விஜயகாந்த் சார் அவரோட மாநாடுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? மதுரையில் இல்லை, விஜயகாந்த் அவருக்கு வரலாம். நாங்களாம் அப்போல்லாம் சின்ன பையன், குட்டி பையன். நம்ம அப்போவுமே 25 லட்சம் பேர் வந்தது வந்து எவ்வளோ ரொம்ப பெரிய விஷயம் அப்போவுமே அந்த மாநாடுக்கு. ப்ளஸ் இந்த மாநாடுக்கு வந்து 25 லட்சம் பேர் கணக்கு பண்ணுறாங்க. அதுக்கு 25 லட்சம் பேர் வந்துடுவாங்களான்னு டவுட்டு தான். ஆனால் வந்துடுவாங்க, சுற்றி நடந்துடும். அதுக்கேற்ற ரெடியெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆட்கள் உட்கார மாதிரி ஸ்டேஜ், அதுக்கு வர மாதிரி எல்லா பந்தோசம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டிவிக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது ப்ரோ. டிவிக்கு வந்து கண்டிப்பாக. ஆனால் இன்னொன்று என்னென்னா, எதிர்கட்சியை தளபதி மதிக்கணும். ஆனால் எதிர்கட்சிக்காரை பார்த்து அவர் எதுவுமே பேச மாட்டேங்காரு. என்னைக்கு எதிர்கட்சி எடப்பாடியை பார்த்து அவர் என்னைக்கு 2 வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்கு மட்டும்தான் நம்ம மக்கள் செல்வாக்கு இன்னும் கொஞ்சம் முன்னேறும். அவரோட ஒரே ஒரு கொள்கை என்னென்னா, டிஎம்கே மட்டும்தான் எதிர்த்துட்டு இருக்காரு. டிஎம்கே மட்டும்தான் எனக்கு எதிரி, மற்ற கட்சியெல்லாம் அவர் வந்து பேச மாட்டேங்காரு. ஆனால் இன்னொன்று, எதிர்கட்சியை மதிக்காமல் எந்த கட்சியுமே நம்ம வர முடியாது. 100க்கு 70% வாய்ப்பு இருக்குது. ஆட்சியை பிடிக்காரோ இல்லையோ எதிர்கட்சி வர வாய்ப்பு இருக்குது. அது நம்ம மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். எப்பவும் போல இல்லாமல் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து விஜயகாந்த் தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா அவர் ஜெயிக்கார் தோக்காரு, இல்லைன்னா அவர் ஒரு நல்ல மனிதர். உங்களுக்கே தெரியும், அவர் இருக்க சொல்ல யாருமே நம்ம கொண்டாடலை. அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அவரை வந்து இன்றைக்கி பேரும் புகழமாக நம்ம கொண்டாடுதோம். ஆனால் இப்போ வர ஓட்டு வந்து நான் வந்து விஜய்க்கு தான் கண்டிப்பாக போடுவேன். நான் மட்டும் இல்லை, என்னை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவருக்கு தான் போடுவாங்க. ஒரு மாற்றத்தை நம்மளே உருவாக்குவோம். என்ன சொல்கிறீங்க? ஓகே, இன்னுமே வந்து விஜய்க்கு எதிராக பேசுகிறவங்க எல்லாருமே கொள்கை ரீதியாக கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப ஓப்பனாக பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அவர் கொள்கை ரீதியாக வந்து பல பேர் வந்து எதிர்க்க தான் செய்கிறாங்க. கொள்கை ரீதியாக அவர் எல்லாருமே இப்போ அரசியலில் வந்தால் எல்லா விமர்சனங்கள் இருக்க தானே செய்யும். ஏன்னா அவர் மேலே கொஞ்சம் கடும் நிறைய சீமான் சில நேரம் தம்பிங்காரு. திடீர்னு பார்த்தா நேற்று கூட பயங்கரமாக எதிர்த்து பேசுகிறாரு. 2 வருஷம் 2.5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. 2 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 வருஷ
அது சினிமாவில் இப்போ எல்லாருமே சினிமாவில் இருந்தால் எல்லோரும் வராங்க. இப்போ ஸ்டாலின் எடுத்துக்கிட்டால் ஸ்டாலின் பையங்கிறது வந்திருக்காரு, சினிமாவில் நடிச்சு தான் வந்திருக்காரு. இவர் அவ்வளோ பேர் 200 கோடியை விட்டுட்டு இன்றைக்கி வர சொல்ல வந்துக்கிட்டு அவருக்கு 200 கோடி வச்சு வாழ தெரியாமல் இருக்குது. மக்களுக்காண்டி வர பல விமர்சனங்கள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் இப்போ நானே போகிறேன், ரோட்டில் போனால் நம்மளே என்ன திட்ட மாட்டேன்னா அதை கண்டுக்கிடாமல் போயிட்டே இருக்கணும். மக்கள் கையில் ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டு இருக்கனால அதை மக்களை நம்பி தான் அவர் வந்திருக்காரு. அவர் ஜெயிச்சாருன்னா நம்ம தோல் கொடுக்க போகிறோம், அவர் தோத்தாருன்னா பேனர் அடித்து ஃப்ளெக்ஸ் அடித்து அவருக்கு கை கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், இதுதான் உண்மை. அவர்கிட்ட பணமாக ப்ரோ இல்லை. 200 கோடி வருஷத்துக்கு 250 கோடி சம்பளம் வாங்குறவர். அவர் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன் நம்ம மக்களுக்காண்டி இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு இந்த 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஊக்கத்தொகை பண்ணுறாங்க. அதுக்கே கெடுதலாக டிஎம்கேல சொல்ல தான் செய்கிறாங்க. ஏன் பெத்த பிள்ளைய வளர்க்க தெரியாதவங்ககிட்ட கொண்டு கொடுக்கீங்கன்னு சொல்ல தான் செய்யுங்க. அவர் செய்கிறத இவங்களுக்கு செய்கிறாங்களாம். வேல்முருகன்லாம் அப்படி தான் பேசினார். அதெல்லாம் கிடையாது. அவர் செய்கிறத செய்வாங்க. நம்மளை மாதிரி பசங்க நம்ம ஓட்டு போட்டு யங்ஸ்டர்ஸ் அதிகம் ப்ரோ. அவர் இங்கே இல்லைனாலும் கேரளாவில் கூட செய்வார். கேரளாவில் அவருக்கு நம்ம தமிழ்நாட்டை கூட கேரளாவில் ஃபேன்ஸ் இருக்குது. ஓகே ஓகே, தேங்க்ஸ், நன்றி. இப்போது முன்னாடி அந்த விஜயகாந்தோட பிறந்தநாள் அன்றைக்கி வச்சுருந்தாங்க இல்லைங்களா? ஸோ மாற்றிருக்காங்க அப்படின்னும் போது மேபி அவங்க கவர்மெண்ட் அதுக்கு ரீசனாக செக்யூரிட்டி பர்பஸ் இல்லை அவங்க சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மேபி அந்த இடத்துல ஃபாலோ பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். அது அப்படி கூட ரீசன் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை மாநாடு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அது ஒரு லக்கி பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு விஜயகாந்த் பர்த்டே அன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஆக்சுவலி அவர் குரு சிஷியன் மாதிரி. பட் அந்த டேட் மிஸ் ஆகுறது ஒரு மாதிரி டிவிக்கே அதை சார்ந்து சப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்காது. கண்டிப்பாக. ஏன்னா அவங்க ஒரு ஹார்ட் டச்சிங்காக போயிட்டு அந்த டேட்டில் அவங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. மேபி அது டேட் வேறு சேஞ்ச் ஆகிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஆர்ட்டில் ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் அது ஆளுங்கட்சி பிளான் பண்ணும்போது அதை நம்ம ஆளுங்கட்சியை மீறி ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதனால் டிபெண்ட்ஸ் அப்போ அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மீட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க கொடுக்க போகிறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் அவர் வீட்டிலே உட்காந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் அவர் சொல்லியிருந்தாரு, நாங்கள் எது பண்ணால் மட்டும் எங்களுக்கு தடங்கள் வருது, அதனால தான் எங்களால் பண்ண முடியல, வெளியே வர மாட்டேன்னு சொல்கிறீங்க, பட் வெளியே வரதுக்கான பெர்மிஷனே கொடுக்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி விஜய் தரப்புல இருந்தே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி ஒரு பிக் ஸ்டாரோடைய கட்சிக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லா கட்சிக்குமே ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியை தவிர மற்ற ஆப்போசிட்டில் இருக்கிற எல்லா கட்சிக்குமே அந்த பிரச்சனை வரும். ஈவன் ஏடிஎம்கேவாகட்டும், இல்லை ஏடிஎம்கே ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது டிஎம்கேவாகட்டும். ஸோ அவங்களுக்குமே அந்த பிரச்சனை கண்டிப்பாக வரதான் செய்யும். அது பார்த்திங்கன்னா எப்பயுமே புதுசாக ஒரு கட்சி வரும்போதோ இல்லை யாராவது ஒரு பார்ட்டி தொடங்கும் போது ஸோ அவங்க மேக்ஸிமம் ஆளுங்கட்சி பார்த்திங்கன்னா அவங்கள டம்ப் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது கண்டிப்பாக அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், கண்டிப்பாக நடக்கும். ஓகே, மதுரை மாநாடை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் டிவிக்கு? பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலும் பட் அவங்க சரியான பாதையில் போலையோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா அவங்க இன்னும் அவங்க அரசியலை அவங்க சரியான பாதையில் எடுத்துகிட்டு போகலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இப்போது 2 years ஆயிடுச்சுன்றாங்க கட்சி ஆரம்பித்து. ஆனால் இதுவரையிலுமே ஒரு பப்ளிக்கான எந்த ஒரு போராட்டத்துக்குமே அவங்க முன்னாடி வரல. ஸோ இப்போ லாஸ்ட்டாக அந்த இதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாங்க. பட் பார்த்திங்கன்னா அப்போது அவர் பேசுனது ஒரு 3 நிமிஷமோ 3.5 நிமிஷமோ அவ்வளோதான் பேசினார். ஆனால் ஒரு தலைவரோட ஸ்பீச்சுங்கிறது அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டும்போது பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 1/2 hour இருக்கணும். அப்போ தான் அவங்களோட தொண்டர்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். பட் இப்போ கூட வேற ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அவர் அதே அந்த படத்தில் பேசுகிற மாதிரி ஒரு ஓப்பனப்பாக பேசலை. ஒரு ஜஸ்ட் அந்த பல்ல கடிச்சிட்டே அப்படி மெதுவாக பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அது எப்பயுமே ஒரு அரசியல்வாதினா பேச்சு திறமை வேணும். அது இருந்தால் மட்டும்தான் மக்களை கவர முடியும். அதர்வைஸ் அது இல்லைன்னா, பேச்சு திறமை இல்லைன்னா ரொம்ப சான்ஸ் கம்மி. ஓகே, இப்போ இருக்க நிலைமைக்கு டிவிக்கு எவ்வளோ 2026 எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? 2026ன்றது பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். அதாவது அவங்க தொண்டர்கள் வேணால், அவங்க ரசிகர்கள் வேணால் கண்ணை மூடிட்டு நாங்கள் தான் சிஎம் அப்படின்னு சொல்லலாம். பட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு கிரேட் எக்ஸாம்பிள் சிரஞ்சீவி இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் 15 சீட்டு தான் வாங்கினார். பட் பார்த்திங்கன்னா அவருக்குமே அங்கே மாஸ் அதிகம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை விட தெலுங்கில் நீங்கள் போய் பாருங்கள் அவரோட மாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. விஜயோட மாஸ்க்கு அவருக்கு சிரஞ்சீவிக்கு அதிகம். ஸோ அப்படின்னும் போது அவரே ஒரு கட்சி தொடங்கி 15 சீட்டு தான் வாங்க முடிஞ்சது ஃபஸ்ட் எலெக்ஷன். மேபி அந்த
மீடியா ஃபேஸ் இருக்குது அப்படின்றதுக்காக வந்து உடனே ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்துருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னாலும் இதுவரையிலுமே வந்து அவர் வந்து நான் மக்களுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்குன்ற மாதிரி அவர் எக்ஸ்போஸ் பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏன் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா இத்தனை நாள் அதாவது வந்து மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது சரி செய்யணும் அப்படின்ற மாதிரி தோணலை. அவரோட படங்கள்லாம் வந்து வெளியே வரும்போது டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஸோ அதனால் எனக்கு நான் வரணும் அப்படின்னு தான் தோணுது. பட் வந்து மக்களுக்காக நான் வந்து வரேன், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வரேன் அப்படின்ற மாதிரி இதுவரையிலும் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி தெரியல. ஓகே, தேங்க்யூ.